எல்லாம் புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் மோஸ்ட் ஃபேவரட் ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி ரோட் சைட் காளான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதில் அஜினமோட்டோ, ஃபுட் கலர், சாஸ் எதுவுமே சேர்க்கல. வீட்டில் உள்ள பொருளை வச்சு ரொம்ப ஹைஜீனிக்காக தான் செய்ய போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போது நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிஷ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 2 கப் அளவு கட் பண்ண கேபேஜ் சேர்த்துக்கிறேன். கூடவே இதில் 3/4 கப் அளவு மைதாவும் 1/4 கப் அளவு கார்ன்ஃப்ளவரும் ஆட் பண்ணிக்கலாம். கேபேஜை இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது கூட தேவையான அளவு சால்ட், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1/2 டீஸ்பூன் கறி மசாலா பவுடர், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறமா 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கேபேஜ் வந்து அப்ராக்சிமேட்டாக 250 கிராம் இருக்கும். ஸோ நான் எடுத்துருக்கிற கப் வந்து 250 ml கப்பு. இதை யூஸ் பண்ணி தான் வந்து கேபேஜையும் ஃப்ளாரையும் நான் மெஷர் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஒரு போண்டா மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணியை மொத்தமாக சேர்த்திங்கன்னா இது ரொம்ப தண்ணியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நீங்கள் விருப்பப்பட்ட காளான் கூட சேர்த்துக்கலாம். இப்போது மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இதை 10 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம். அடுத்து இதில் சேர்க்குறதுக்கு தக்காளி பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அண்ட் இது கூட 1/4 டீஸ்பூன் சுகரும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுவும் இருக்கட்டும். அடுத்ததான் நம்ம மாவில் பிரட்டி வச்சுருக்கிற கோஸை எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். ஸோ இதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு இதை சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம குட்டி குட்டி உருண்டைகளாக போட்டோம்னா ஃபைனலாக நமக்கு பிச்சு போட தேவையில்லை, அப்படியே சேர்த்து குக் பண்ணிக்கலாம். இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறதுனால எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கலை, காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கிறதுனால இது நல்ல கலராக கிடச்சிருக்கு. இப்போது மாவு ஒரு சைடு பொரிஞ்சிருச்சு. இது எல்லாத்தையும் அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கிறேன். நம்ம ரோட் சைடு வாங்குகிற காளான் மசாலா வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் காளான்லாம் சேர்க்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் வந்து நானும் செஞ்சுருக்கேன். அதே டேஸ்ட்லேயே கிடைக்கும். அதில் டேஸ்ட்டுக்காக, கலருக்காக வந்து ஃபுட் கலர் அப்புறம் அஜினமோட்டோலாம் சேர்ப்பாங்க. நாம் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணுண்டா ஹெல்த்தியாக கொடுக்கணும். ஸோ அதுக்காக நம்ம அது எதுவுமே சேர்க்கலை. பட் டேஸ்ட் வந்து அதே மாதிரியே இருக்கும். பாருங்கள், இதில் கலர் சேர்க்காமலேயே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதுக்கு தான் நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். ஸோ இதில் காரமும் கம்மியாக இருக்கும். இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்ததாக இதை நம்ம ஆயிலேருந்து எடுத்துடலாம். இதை நம்ம அப்படியே போண்டா மாதிரியே சாப்பிடலாம், அதுவும் நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு பேட்ச் நம்ம எடுத்ததுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய மாவை யூஸ் பண்ணி நம்ம செகண்ட் பேட்சையும் போட்டு எடுத்துடலாம். மொறுண்டு கோஸ் போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். செஞ்சுட்டு இருக்கும்போது எடுத்து சாப்பிட்ருவாங்க. நம்ம பொரிச்சு எடுத்த போண்டாவை இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிடலாம். போண்டா பெரிய சைஸில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. இதுவே சின்னதாக இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே போட்டு குக் பண்ணிடலாம். ஸோ அதுவே வந்து மிக்ஸ் பண்ணும்போது உடஞ்சி வந்துடும். இப்போது இதை யூஸ் பண்ணி நம்ம காளான் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அதே ஆயில் எடுத்துக்கிறேன். இது கூட ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த தக்காளி பேஸ்ட் சேர்க்குறதுனால லைட்டாக புளிப்பு, இனிப்புலாம் சேர்ந்து நல்ல ஒரு டேஸ்ட்டில் வந்து நமக்கு காளான் கிடைக்கும். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் காரம் அவ்வளோவா இருக்காது. ஸோ குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். எக்ஸ்ட்ரா காரம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஃபைனலாக பெப்பர் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே வந்து மாவு பிசையும் போது அதில் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் பார்த்து அளவோடு சேர்த்துக்கோங்க. இந்த காளான் வந்து நமக்கு கடையில் வாங்குகிற டெக்ஸ்சரில் கிடைக்கணும். ஸோ அதுக்காக வேண்டி இதில் கார்ன்ஃப்ளவர் கரைச்சி சேர்த்துக்கிற போகிறேன். ஸோ இதுக்கு ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது கூட 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இது நல்லா கரைஞ்சிருச்சு. இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கார்ன்ஃப்ளவர் கரைச்சி சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து லைட்டாக கொதி வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம கார்ன்ஃப்ளவர் ஊற்றுனதுக்கப்புறம் போண்டாவை போட்டோண்டா வந்து அது ஒழுங்காக ஊறி வராது. ஸோ அதனால் தண்ணி சேர்த்துட்டு அதை கொதிக்க விட்டுட்டு நம்ம ஊற விட்டோண்டா வந்து அது சீக்கிரமாக வந்து உடஞ்சி வந்துடும். இப்போ நான் இதில் போண்டாவை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த போண்டாவை நம்ம கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ண அது நல்லா ஊறி உடஞ்சி வந்துடும். பாருங்கள், இதை நம்ம போடும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ எந்த மாதிரி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு.
இது வந்து நம்ம கடையில் வாங்குகிற அதே கன்சிஸ்டன்சிலே கிடச்சிச்சு. இப்போது இதுக்கு மேலே வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிக்கிடுறேன். இப்போது சுட சுட காளான் மசாலா சூப்பராக வீட்டிலேயே செஞ்சாச்சு. இனிமேல் எதுக்கு நம்ம ரோட் கடைக்கெலாம் போய் வாங்கணும், நாமளே வந்து வீட்டிலே ஈஸியாக செஞ்சிடலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து நீங்கள் கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். இதுக்கு மேலே கார்னிஷ்காக கட் பண்ண வெங்காயத்தையும் நறுக்கின மல்லி இலைகளையும் தூவிக்கிடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.